இன்னைக்கு நம்ம ஷோ என்னன்னா மாடி எத்த தட்டி இதுதான்ப்பா ஷோ. தமிழ்நாட்டினுடைய நீளமான கூந்தலுடைய பெண்கள். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? வேணுமா இருக்கு இந்த பொண்ணு தரையில இருக்குமா? குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். காட்டுவீங்க அதை எப்படி 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 பசங்க பசங்க முன்னாடி அடையடி கெத்தா. முதல்ல நீ யாரு? நீ முதல்ல நீ இரு. முதல்ல நீ யாரு? நீ வந்து நீ யாரு? நீ எதுக்கு எனக்கு வந்து கேள்வி? நீ யாரு? சார் நீட்டா இருந்துச்சு, தரை வரைக்கும் வெட்டிட்டேன் சார். ஏன் அப்படி தர வரைக்கும் பரப்ப வெட்டிடுறீங்க? பக்கத்துல இருக்கவங்களாம் மெரிச்சிடறாங்க சார். அம்மா ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். பஸ்ல வரும்போதே அப்படிதான் சார், ஈத்துட்டு இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு ஈத்துட்டு போறாங்க சார். தலையில கை பட்டுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தலையில கால் பட்டுச்சு முடியல அப்படின்னு சொல்லி இப்பதான் நான் கேள்விப்படுறேன். வேற யாரும் இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அதனால பின்னல் பின்னிட்டு இவங்க சொன்ன மாதிரி ஷால் மாதிரி போட்டு போயிடுவேன். சிம்ரன்ஸ் என்னடா இது? எங்க எல்லாம் காத்து வருதோ அங்க போய் நின்னு ஃபர்ஸ்ட். எங்கெல்லாம் காத்து வருதாங்க? ஏன்னா அப்படியே அந்த ஃப்ரீஸ்ல எல்லாமே அப்படியே பறக்கும். தம்பி அந்த ஸோ இப்போ ஃபேனை திருப்பின உன்னையும் மேடமோட கூந்தல் பறக்கணும். வெளியே பேசுறீங்க. அந்த மாதிரி நீங்க நடந்து வரும்போது ஏதாவது சாங் மைண்ட்ல நினைச்சுப்பீங்களாமா? சரி நம்ம நினைக்க கூடாது சார். நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு சாங் ஓடணும் மைண்ட்ல. சரி, எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க? தும்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கண்ணு வச்சிருவாங்க. வெளியே போகும்போது கண்ணு வச்சு போயிடுச்சு சார் எல்லாம். ஓ, கண்ணு வச்சு முடிய இன்னும் நல்லா அடர்த்தியா நீளமா இருந்துச்சு. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இந்த கண்ணடியிலிருந்து தப்பிக்க அன்னைக்கு நைட்டே வீட்டுல சுத்தி போட்டுருவீங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன் சார். அத அப்படியே போட்ற வேண்டியதா. அப்படி நடந்து போயிட்டு எடுக்கிறப்ப டக்குனு முடிவுலாம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ 50 சென்டிமீட்டர் சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. கூந்தல் வச்சுருந்தா எப்போதும் ஆக்டிவாக இருக்கணும். இங்கே அங்கே போகணும், ஃபேனுக்கிட்ட போகணும், இப்படி எடுத்து போகணும், கர்ச்சீப்பை போடணும், பேனாவை எடுத்து குத்தணும், திரும்ப மடிக்கணும், கண்ணு பட்டா இது பண்ணணும், பிஸியாகவே இருக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது தளபதி. எல்லாம் டேனியல் தான், அவர் தான். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது எப்படி பண்ணும்போது அப்படி அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கண்ணு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணு வச்சாங்கன்னா, ஏண்டி எனக்கே முடி கொட்டுது ஆனா உன் முடி நல்லா இருக்கே அப்படின்னு பதில். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? உங்களுக்கு என்ன தோணுது? அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு தோணுது. நிறைய டைம் இருக்கு கிடையாது இல்ல. வார சண்டைக்கெல்லாம் அப்புறம் போலாம். வார வேற என்ன தோணுது? ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் பொண்ணுதான், இவங்க சொல்ற எதுவுமே என்னால ரிலேட்டே பண்ணிக்க முடியல.
ஒரு விஷயம் கூட எனக்கு நான் அப்படியே யோசிச்சது கூட இல்ல. ஏன் உங்களுக்கு அதான் ப்ராப்ளமே. அதான் பிரச்சனையே. எவ்வளவு ஆகுது? வேற நீளமான கூந்தலுடையவர்களுக்கு எவ்வளவு ஆகுறது? எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு அவ்வளோலாம் ஆகவே ஆகாது. வீட்லயே தான் எண்ணெய் எல்லாமே காய்ச்சுவோம். இவங்க தான் கரீனா அண்ணே, இவங்க தான் கரீனா சோப்ரா. நமஸ்தே போல். நமஸ்கார். பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே பெண் இப்படி அப்படி பார்த்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா அப்படியே உட்காடுறாங்க. அந்த மாதிரி யாரும் இங்க உட்கார மாட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இருங்க இருங்க சார், ஹேர் கட் வச்சு ஒருத்தவங்களோட ஃபெமினைன் எனர்ஜி எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும்? உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எடுத்த அடுத்த செகண்ட் இந்தியன் ஜட்ஜ் பண்றாங்க, லைக் சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். கல்ச்சரோடையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீளமா முடி வைக்கல, என்ன பொண்ணு, நீ என்ன சொல்றது, நான் இப்படி இருந்தா தான் பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு எதிராக உன்னை தூக்குதா? ஏயில போவான் தூக்குனாச்சுன்னா சொல்லல, நல்ல நொங்கு சீவுற அருவா அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படியே சொர 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 சீ விட்டுறேன். தூக்குது, துடிக்குது, வைக்குது, வலிக்குதுன்ட்டு பண்ணி பரவல போங்க. நான் உங்களுக்கு மூஞ்சி ஹெல்மெட் போடும்போது எனக்கு லாங் ஹேர் இருந்தது. லாங் ஹேர் இல்ல, லைக் மீடியம் ஹேர் இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா கண்ணெல்லாம் வந்து பட்டுது. இந்த அப்படியே முடி ஆடும், அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி. இங்க போல்டுன்னு சொல்றாங்கல்ல, அது போல்டை தாண்டி இந்த ஷார்ட் ஹேர் கட் வச்சிருக்கிற விமென்க்கு வந்து இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது என்ன, நான் ஒரு பாட்டா போடுவாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா பண்ணணும். நம்ம வந்து இப்ப இருக்கோம் அப்படின்னா அது அவங்களோட மென்டாலிட்டி. இப்போ என்ன வந்து ஒரு பையன் டச் பண்றான் அப்படின்னா அவனோட மென்டாலிட்டி, அவனோட கிட்டே வரமாட்டான் தான் சொல்ல வரேன். அவன் கிட்ட வருவான். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும். நாம ஹேர் கட்லாம் பண்ணி அவங்களை கொஞ்சம் பயமுறுத்தோம்னா அது எப்படி சரியா இருக்கும்? இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் அப்படித்தான் இருப்பான், ஆனா அப்படித்தான் இருப்பான். நம்ம மாறிக்கணும். இப்ப நீங்க அவன் தானே மாறணும். இப்ப மாறா தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே இருக்கும். நான் என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் மாறிக்குவேன். பெண்ணே மாறிக்கிட்டு இருக்கிறமா ரொம்ப காலமா அதான் நடக்குது. நம்ம போய் எல்லாரையும் திருத்திட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னும் ஏன்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? ஒண்ணுமே குணப்படுத்த முடியாதரா. டே கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதரா.